வெல்கம் டு பிரபு மேத்ஸ். இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வு எஸ்ஜிடி எக்ஸாம்ங்கிறது நமக்கு எப்போ கால்ஃபர் பண்ண போகிறாங்க, எப்போ நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டேட்டெல்லாம் அஃபிஷியலாக வந்து டிஆர்பிஓ அவங்களோட ஆனுவல் பிளானில் தெளிவாக பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் இப்போ போஸ்டிங் வந்து அவங்க சொல்லியிருக்கிற காலி பணியிடங்களை விட அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தது 1000 + 500, இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 266 அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ சான்சஸ் இருக்கா சார் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதை தாண்டி பிஎட் முடித்தவங்களும் பேப்பர் 1 பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவன் அவங்களுக்கான பாசிபிலிட்டி எதுவும் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமான கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டில் இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவங்க சொல்லியிருந்தது டிஆர்பி போர்டு வந்து நேரடி நியமனம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்களே ஒழிய நேரடி நியமனம்னு நிறைய பேர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. டிஆர்பிக்கு கவர்மெண்ட் வந்து நேரடியாக நீங்கள் எங்களுக்கு இந்த போஸ்டிங்கை ஃபில் பண்ணி கொடுங்கன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. டிஆர்பி போர்டு எக்ஸாம் வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இதுதான் அந்த நேரடி நியமனத்தோட முழு அர்த்தமே. ஸோ அப்படி பார்க்குறப்போ டிஆர்பி போர்டு நமக்கு எஸ்ஜிடி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும். அது எப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அது பார்த்திங்க அப்படின்னா இப்போது நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த ஆனுவல் பிளானரில் ஜனவரி மாதம், அதாவது இந்த மாதமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. சரிங்களா? எஸ்ஜிடிக்கு இந்த மாதமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா நாம் விசாரித்த வரைக்கும் நமக்கு தகவல் கிடைக்குது. அப்போது அவங்க சொல்லியிருக்கபடி இந்த மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா கட்டாயமாக ஏப்ரலில் எக்ஸாம் முடிச்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்தப்பவே 1000 போஸ்டிங்க்கு தான் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. நிதித்துறையும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நமக்கு கொடுத்துருந்தாங்க அலோடுங்கிறது. ஆனால் இப்போ வேகன்சிங்கிறது மினிமம் பார்த்திங்கன்னா 6500க்கு மேலே வேகன்சி இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு நீங்கள் 1000 பேரை ஃபில் பண்ணிக்கோங்க, அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு எங்கள் அரசுக்கிட்ட வந்து பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 1000 பேருக்கு மட்டும் அனுமதி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்போ போன வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 500 பேருக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக இந்த 1500 பேர் மட்டும்தான் எடுக்கிறதா இருந்தது எப்போது நமக்கு இந்த ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ரிலீஸ் பண்ண இந்த ஆனுவல் பிளானில் 1766 போஸ்டிங்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுலேயும் இன்னொரு 266 போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு இப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி பார்த்திங்க அப்படின்னா, சரி இன்னும் வந்து எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு பாசிபிலிட்டி 50% தான் இருக்கிறதா தான் நம்ம விசாரித்த வரைக்கும் தகவல் இருக்குது. ஏன்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதே நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி தான் அவங்க ஒரு 266 இன்க்ரீஸ் பண்ணதுனால இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆனால் கூட ஒரு 50 ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அப்படின்னா இப்போ தானே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, நோட்டிஃபிகேஷனும் இந்த மாதமே தானே வரப்போகுது, அதனால் மேக்ஸிமம் இதே கூட அவங்க அலோவ் பண்ணிடலாம் ஓவராலாக. ஸோ இந்த 1766 தான். ஆனால் நிறைய பேர் வந்து 2000 வரைக்கும் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்தளவுக்கு கிடச்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவங்களுக்கு போஸ்டிங் போடாமல் வச்சுருக்காங்க. ஸோ 10 வருஷத்தில் இந்த ஒரு 2000 போஸ்டிங் கூட ஃபில் பண்ணலை அப்படின்னா எவ்வளோ தேர்வர்கள் வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இதை தாண்டி பிஎட் பாஸ் பண்ணவங்களும் பேப்பர் 1 எழுதலான்ற இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால நிறைய பேர் வந்து அதை ஸோ அந்த எக்ஸாமையே அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட நிலைமைங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக மாற்றி வச்சுட்டாங்க கவர்மெண்ட்டு. ஏன்னா இப்போது லாஸ்ட் மந்த் நமக்கு ரிலீஸ் ஆன ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதிகளை அவங்க நியமிச்சிருக்கிறது, அவங்க கம்பல்சரியாக டிடிஎட் முடிச்சிருக்கணும், டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், பேப்பர் 1 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் அவங்க குவாலிஃபிகேஷனாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிஎட் முடிச்சிருந்து டெட் பேப்பர் 1 எழுதியிருந்தாலோ அல்லது பிஇ முடிச்சிருந்து டெட் பேப்பர் 1 எழுதி பாஸ் பண்ணியிருந்தாலோ அவங்க நாட் எலிஜிபிள்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க இப்போ வரைக்கும். இதுக்காக எல்லாருமே வந்து நாங்கள் மெயில் பண்ணுறோம்லாம் நம்ம யோசித்தோம். பட் இருந்தாலும் அது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறத நமக்கு கிடைச்ச தகவலாக இருக்குது. ஸோ உங்களுக்கான வாய்ப்புகளுங்கிறது ரொம்ப 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 குறைவு. அதாவது பிஇ முடிச்சு டெட்டு பேப்பர் 1 எழுதிட்டு எஸ்ஜிடி எழுதலாம்ன்ற ஆர்வத்தோடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புங்கிறது குறைவு. சரிங்களா? உங்களுக்கு பேப்பர் 2க்கான நியமன தேர்வு மட்டும்தான். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்னும் இது சம்மந்தமான என்ன அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலை உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.